போலீஸ் வந்துட்டு நினைக்கலாம் மனிதாபிமானத்தோட மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செய்யலாம். போலீஸ் வந்துட்டு டிஃபென்ஸுக்காக கொண்டாங்க, அதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு கேஸை மூடி மறைக்கிறதுக்கு முக்கியமான குற்றவாளியா இருந்தா என்கவுண்டர் போட்டு தள்ளிடலாமா? ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி பேசவே மாட்டீங்களா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதி. கடந்த ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கூலிப்படையினர் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த கூலிப்படையினரை போலீசார் கைது செய்தார். அவர்களில் A3 என்ற திருவேங்கடத்தை போலீசார் என்கவுண்டர் செய்தார்கள். இதை பற்றி முன்னாள் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அனுசுயா டேசியிடம் கேட்போம் வாருங்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், எனக்கு ஒரு டவுட்டு. கூலிப்படை கலாச்சாரம் வட இந்தியாவில் தான் அதிகம். ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒன்று இருந்தது, அங்கொன்றுமா இங்கொன்றுமா. ஆனால் இப்போ கூலிப்படைகளை ஏவி கொல்றது அதிகமாகுது. உண்மையிலே அதிகமாயிருக்கா இல்லை ஒரு பிம்பமா? இல்லை, கூலிப்படை அப்படிங்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. தமிழகத்துலேயும் இருக்கிறாங்க. நார்த் இந்தியா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதிகமாக அங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கூலிப்படை ஆப்ரேஷன் இருக்க தான் செய்யுது தமிழ்நாட்டிலையும். ஆனால் இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதுனால நம்ம கூலிப்படையை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் கூலிப்படை ஆல்ரெடி இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க தமிழக போலீஸ் கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் அந்த கூலிப்படை ஆப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. அதனால் இப்போது உங்களுக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அது பெருசாக பேசப்படுது. இந்த கூலிப்படை எப்படி தான் உருவாகாங்க? இந்த கூலிப்படை உருவாவதற்கு காரணம் ஃபஸ்ட்டு அவங்க குடும்ப சூழ்நிலை தான். அவங்க குடும்பத்திலேருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த வளரும்போது அந்த பிள்ளைங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்பா அம்மா சரியில்லைன்றீங்க? இல்லை, ஆல்மோஸ்ட் இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் அதில் வருவாங்க. அதாவது ஒரு 17 வயசுலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த கூலிப்படையை வர்றதுக்கு. அப்போது அதாவது குடும்பத்தில் எப்படின்னா, குடும்பம் அந்த குழந்தைங்களை கேர் எடுக்காமல் வளர்க்குறது. எப்படின்னா, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அதில் சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க தான் இந்த மாதிரி விரக்தியோடு வளரும்போது தான் இந்த மாதிரி கூலிப்படையாக அவங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேம், ஒன்று இது மேம், இந்த கூலிப்படைங்க 4, 5, 6 பேர் 8 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க, கொலை பண்ணுறாங்க. இப்படி ஒரு கல்ச்சர் காரணம் சட்டத்தில் ஓட்டை இருக்கா? அதனால் தப்பிக்க வழி இருக்கா? இல்லை, இந்த மாதிரி ட்ரையலில் கேசஸ் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று தான் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சரியான தண்டனை அது இம்மிடியேட்டாக கிடைக்காது. இப்போது ஒருத்தன் இப்போ பெயிலில் வந்துடுவான். சில சமயம் ஒரு 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். அதுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலைன்னாலும் பெயிலில் விட்டுருவாங்க. இல்லை, அவன் ஜெயிலில் இருக்கும்போதேவே அவனுக்கு ரொம்ப இப்போ ஒரு 6 மாதம் அப்படி வச்சுருப்பாங்க, ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்க. சில சமயம் அவன் பெயிலில் வர்றதுக்கு இப்போ நீதிமன்றத்தில் பெயிலில் விட்டுருவாங்க. அப்ப அவன் வெளியில வரும்போது இன்னொரு மர்டர் பண்ணுவான். இந்த கேஸுக்கு மெயினா சாட்சி தேவைப்படுது. சாட்சி இல்லாதனால இவங்க ஈஸியா வெளியே வந்துடுறாங்களா? இல்லை, நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, சாட்சி இல்லாதனாலாம் கிடையாது. சாட்சிகள் இப்போ யாரும் தைரியமாக சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ சாட்சிகள் சொல்கிறதுக்கு முன் வர்றதுக்கு எல்லாருமே இப்போ நாளைக்கு ஒரு பெரிய கொலைக்காரன் 2-3 மர்டர் பண்ணியிருப்பான். அவன் கொலை பண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு எமோஷ்னலாக சொல்லிடுவாங்க. உறவுக்காரங்களாக இருப்பாங்க, குடும்பக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பயம் வந்துடும். சப்போஸ் அவங்க சமாதானம் பேசுவாங்க, இல்லை நீங்கள் கொலை பண்ணிவிடுவான்னு பயமுறுத்துவாங்க. சாட்சிகளை பயமுறுத்துவாங்க. இல்லை, சாட்சிகள் ரொம்ப நாள் ஆறுதனால மறந்து போயிடுவாங்க அவங்க. மேம், நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கூலிப்படைகள் ஸ்லம்ல இருந்து தான் உருவாங்க. காரணம் என்ன மேம்? அதுக்கு தான் நீங்கள் அந்த இதெல்லாம் சொன்னீங்க. இல்லை, நான் கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அது ஏன் ஸ்லம்ல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஏழ்மை இருக்கும், வறுமை இருக்கும். அங்கே அதே மாதிரி இப்போ வேற இப்போ எப்படின்னா அதான் கேர் இப்போ இப்போ நம்ம இதில் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கம் அப்படின்னா சில பேர் சின்ன குழந்தையிலே அந்த பிள்ளைங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு தொழிலுக்கு கொண்டு போயிடுவாங்க, இல்லைன்னா படிக்கிறது கொண்டு போயிடுவாங்க. இப்போ இதுதான் நம்மளோட குலத்தொழிலுங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. இப்போ வெளியில் இப்போ ஒரு சாதாரண லேபரராக இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய குடி பழகுவாங்க அவங்க.
அந்த மாதிரி வந்துட்டு மித்த என்னென்னா ஃபிசிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய இந்த மாதிரி குடிக்கெல்லாம் அடிமை ஆகும்போது நிறைய கேங்ஸ்டர்ஸ் ஒன்று சேர்ந்து வந்துட்டு அவங்க கூலி வேலையெல்லாம் செய்யும்பொழுது இதை மாதிரி வந்துட்டு அவங்கள வறுமையிலையும் அந்த பணத்துக்காகவும் அவங்கள வந்துட்டு ஒரு கூலிப்படையாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க சேரக்கூடிய நட்பு, அதெல்லாம் நிறைய இப்போ ஸ்லம்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லம்மில் வந்துட்டு அவங்களோட தொழில் என்ன, ஒரு கூலி வேலைக்கு போவாங்க, அதில் பெரிய வருமானம் இருக்காது, அங்கே ஒரு நட்பு கிடைக்கும். அப்போ வந்துட்டு அவன் கூலிப்படையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் குடும்பத்திலேருந்து அவனோட வறுமை, அவனோட ஏழ்மை, பணம் இல்லாது, நல்ல கேர் இல்லாது, இதுதான் அவன் கூலிப்படையாக மாறதுக்கு காரணம். அது நாட் ஓன்லி ஸ்லம். பல வருடங்களாக போலீஸில் டிபார்ட்மெண்ட்டில் பணி செஞ்சு இருந்தீங்க. அப்போ இதே மாதிரி கூலிப்படை கலாச்சாரம் அதிகமாக இருந்ததா? இல்லை, எப்பயுமே கூலிப்படை இருக்கிறாங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வேலை பண்ண அதிகாரிகள் வந்துட்டு மிக மிக திறமையான அதிகாரிகள். ஏன்னா நான் வந்துட்டு வேலை பார்க்கும்பொழுது நம்மளுடைய WI வால்டர் தேவரம் ஐயா இருக்கும்பொழுது அவங்க வந்துட்டு எப்பயுமே அவங்களே ஃபயர் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஃபயர் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. இப்போ மூணாறு டு சென்னை வரைன்னு சொல்லி அதில் என்னை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. அப்போது அதில் வந்துட்டு அவங்க எழுதியிருக்கும்போது அவங்க வந்துட்டு இந்த ஃபிஷர்மேன் ஒரு போராட்டம் நடந்திருக்குது நம்ம மெரினாவில். அப்போ டிஜிபி ஆஃபீஸை வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்பொழுது அவங்க ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது தாங்கிட்ட துப்பாக்கியே இல்லை, ஆனால் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரருடைய அந்த ரைஃபிள் எடுத்து அவங்க ஃபயர் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல 3 பேரை வந்துட்டு அவங்க அன்னைக்கு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மெரினா ஸ்டேஷன் அட்டாக் பண்ணும்பொழுதும் ஃபயர் ஓப்பன் பண்ணி அங்கே ஒருத்தர் செத்து போயிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வரும்போது ஆல்டா ஜங்ஷனில் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே போராட்டம் பண்ணும்பொழுது அப்பயும் ஆல்டாவில் ஒரு ஃபயர் ஓப்பன் பண்ணினாங்களாம். அதில் 3 பேர் செத்து போயிருக்காங்க. அப்புறம் ட்ரெயின் மறியல் பண்ணும்போது ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க, அவரு செத்து போயிருக்காரு. இந்த மாதிரி தைரியமான ஆஃபீஸர்ஸ் தானே எடுத்துப்பாங்க. இப்போ அவர் கமிஷனராக இருக்கும்போது அவங்க டிசி சவுத்தாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்கும்போது அதிகாரிகளே முன்னின்று பண்ணும்பொழுது இந்த மாதிரி என்கவுண்டர் மீன்ஸ்னா இந்த மாதிரி ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி, ஒரு போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு அவர் அதிகாரி, ஒரு கமிஷனர் இல்லை ஒரு டிசி லெவலில் இருந்த பெரிய அதிகாரி அவர் ஃபயர் ஓப்பன் பண்ணும்போது கீழே இருக்கிற அதிகாரிகளும் தைரியமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தைரியமாக இந்த மாதிரி சுட்டு அந்த கூட்டத்தை, அந்த கலவர கூட்டத்தை அடக்கிறதுக்கு அவங்களோட பீரியடில் நடந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் நார்த்தில் வேலை செய்யும்போது, நார்த் ஆலுமன் இன்ஸ்பெக்டராக இருக்கும்பொழுது நம்ம சென்னை நார்த்தில் ஜேசி அவங்க சைலேந்திர பாபு சார் இருந்தாங்க. அப்போ ரவுடிஸ் கண்ட்ரோல் இப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க ரவுடிஸத்தை. 2வது ரவுடிலாம் ஓடி போயிட்டானுங்க. அவர் பீரியடில் அங்கே ரவுடிஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டு நான் நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன். அவங்க என்கவுண்ட்ரு போட்டது கேட் ராஜேந்திரன், அப்புறம் பூங்காவனம் ராமமூர்த்தி, மாட்டு சேகர், அப்புறம் டைசன் சீனு, காட்டான் சுப்பிரமணி. அப்போ இந்த மாதிரி என்கவுண்டர் போட்டாங்க அவங்க பீரியடில். முக்கியமானது கோயம்புத்தூர்ல ஆமா மோகன கிருஷ்ணன், ஆமா ஒரு 10 வயசு பொண்ணு ரேப் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அது ரொம்ப வெளியில. இப்ப இவங்க போட்ட இந்த ரவுடிஸ் என்கவுண்டர் மக்களுக்கு அந்த ஏரியால தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க கோயம்புத்தூர் கமிஷனரா இருக்கும்பொழுது அந்த 2 ஸ்கூல் பிள்ளைங்களை, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளைய, அந்த டிரைவரே போயிட்டு அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை கொண்டு போட்டான் 2 பேத்தையும். அப்போ மக்களே அப்போ அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி போல கொண்டாடவே இல்லையா அந்த கோயம்புத்தூர்ல. ஆனா அந்த மோகன கிருஷ்ணன் மறுபடியும் நம்ம கமிஷனர் சார் இப்போ இருக்கும்பொழுது என்கவுண்டர் போட்டு அவன் செத்த பிறகு அன்னைக்கு அவங்க 1 வாரம் கழிச்சு அந்த தீபாவளியை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடினாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஜெயக்குமார் சார், எனக்கு எஸ்பியாக இருந்தாங்க திரு ஜெயக்குமார், அவங்கள தான் நம்ம சாத்தான்குளம் இன்சிடெண்ட்டில் தூத்துக்குடிக்கு போட்டாங்க. அப்போ கூட ஒரு அக்யூஸ்டை பிடிக்கும்பொழுது ஒரு போலீஸ் அவர் காலில் அவனை அப்படியே காலை பிடிக்கிறார் போல இருக்குது. அப்போ அவன் ஒரு பாம்பு வச்சு தலையில் அந்த போலீஸ் அடித்து கொண்டிருக்கிறான். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு ஃபயர் ஓப்பன் பண்ணி அவங்கள கொண்டிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இப்போ அந்த தீரன்ற ஒரு படம் எடுத்தாங்க அவங்கள வச்சு தான். என்னென்னா இந்த வட இந்திய கொள்ளையர்களை 1.5 வருஷம் அங்கே இருந்து பிடிச்சாங்க அவங்க ஜெயக்குமார் சார். இப்பயும் எனக்கு எஸ்பி விழுப்புரத்தில் அவங்க இருந்தாங்க. அதில் ஜாங்கிரிட்டும் இருக்காரு இல்லாமல் சார் இருக்காங்க. எனக்கு ஜெயக்குமார் சார்கிட்ட நான் நேரடியாக வேலை செய்ததுனால அந்த ஸ்டோரி எனக்கு தெரியும் அவங்க ஆப்ரேட் பண்ணது. அதே மாதிரி
அவங்க வந்து ஓப்பன் மைக்லேயே சொல்லுவாங்க, ரவுடிஸை வந்து கத்தி பிடிக்கக்கூடாது, கை காலை உடச்சிருன்னு சொல்லுவாங்க ஓப்பன் மைக்லேயே. அந்த மாதிரி ஒரு தைரியமான ஆஃபீஸர். அதுதான் அந்த மாதிரி தைரியமான ஆஃபீஸர்ஸ் நான் விழுப்புரத்தில் ஏடிஎஸ்பியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க அண்டரில். அந்த மாதிரி தைரியமான ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னும் தமிழகத்தில் இந்த மாதிரி இந்த தீவிரவாதிகள், கூலிப்படை இவங்கெல்லாம் இல்லாமல் தமிழக மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம போலீஸ் வந்து சாதாரண போலீஸ் அதிகாரிகள் கிடையாது. எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வேலை பார்த்த அதிகாரிகள் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து இதை மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி நம்ம ராஜீவ்காந்தி அசாசினேஷனில் நான் இருக்கும்போது அவங்க டிஆர் கார்த்திகேயன் சார் தான் அந்த சீஃப் அந்த கேஸ்க்கு. அவங்க வந்துட்டு அந்த கேஸை கண்டுபிடிச்ச பிறகு எல்டிடி தான் வந்துட்டு இந்த கொலை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இது எல்டிடி தலைவர் பிரபாகரனே வந்துட்டு சபாஷ் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லெட்டரே போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு திறமையான அதிகாரிகள் தான். ஈவன் கெனடி கேஸ் கூட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கல. ஆனால் இதை வந்துட்டு நம்ம அவர் வந்து தமிழ் ஆனாலும் தமிழ்காரங்க டிஆர் கார்த்திகேயன் சார் டிஜிபி, அவங்க வந்து சிபிஐ டைரக்டர் இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க கர்நாடகா கேடர். அவங்க அந்த ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட்ல நீங்களே ஒரு பாதுகாப்பு இதுல நான் பாதுகாப்புல இருந்து அதான் அதனால தான் எனக்கு தெரியும். நான் அந்த சிபிஐல நான் 5 இயர்ஸ் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த சிபிஐ எஸ்ஐடி டீம்லேயே நான் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் டெபுடேஷனில். அதனால வந்துட்டு எனக்கு அதில் அவார்டு 90,000 கொடுத்தாங்க. அப்போ ஏன்னா அந்த மாதிரி வந்து பெரிய ஒரு தீவிரவாதி என்னென்னா இன்னொரு நாட்டினுடைய தீவிரவாத கும்பல் நம்முடைய நாட்டு பிரதமரை கொன்னாலும் அதையும் கண்டுபிடிச்சி அந்த 26 பேருக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நம்முடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான், நம்ம தமிழக போலீஸ் தான். சார் நீங்கள் இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ இருக்கா? போலீஸுக்கு எந்த விதமான மாற்றம் கிடையாது, சட்டம் மாற்றம் கிடையாது, போலீஸ் ட்ரைனிங் மாற்றம் கிடையாது, எல்லாமே மாற்றம் கிடையாது. அதே சமயத்தில் போலீஸை வந்துட்டு ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அதிகாரிகள் இந்த மாதிரி நான் சொன்னேன் ஐயா விஜயகுமார், தேவாரம் ஐயா, அப்புறம் நம்ம சைலேந்திர பாபு ஐயா, இந்த ஜெயக்குமார் ஐயா, இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் இருக்கும்பொழுது போலீஸ் வந்து கீழே இருக்கிறவங்க தைரியமாக வேலை செய்வாங்க. ஏன்னா அதிகாரிகளே வந்துட்டு நீங்கள் ரவுடிசத்தை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஈஸியாக படுத்துவாங்க. அது அதிகாரிகளை ஆளும் அரசு சொல்லணுமா? அரசு சில சமயத்தில் வந்துட்டு ஹோம் செக்ரட்டரிலாம் இருக்காங்க, சிஎம் இருக்கிறாங்க. சில சமயம் அவங்க ஆட்சிக்கு குந்தகம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா பப்ளிக்கை வந்துட்டு நம்ம ஒரு கூலிப்படையோ இல்லை மித்தவங்களையோ வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் வந்து சிஎம் தானே, எங்களோட தலைவர் சிஎம், அப்புறம் அதில் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அதே மாதிரி எங்கள் டிஜிபி. அதனால் எல்லாருமே பெரிய ஆஃபீஸர்ஸ் ஆலோசனை பண்ணி தான் வந்துட்டு இப்போ ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது செய்வாங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக கேட்குறேன், எப்பயுமே திமுக வந்தாவே சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது, அதிமுக இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். குறிப்பாக ஜெயலலிதா காலத்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததுன்ட்டு ஒரு ஒரு பொதுவான மக்கள் இடத்துல இருக்குது. அந்த கருத்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை இப்போ ஆட்சி வந்து யார் வேணாலும் இருக்கலாம். அதே சமயத்தில் இப்போ வந்து ஸ்டெர்லைட் வந்துட்டு அவங்க ஏடிஎம்கே பீரியட் தான் இருந்தாங்க. இன்றைக்கும் வந்துட்டு ஒரு 13 பேரை போலீஸ் சுட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு எந்த ஆட்சி இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க, அமைதியை வந்து நிலைநாட்ட, மக்கள் அமைதியாக வாழறதுக்கு எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த அரசாங்கம், எந்த சிஎம்மாக இருந்தாலும் அதை வேடிக்கையே பார்க்க மாட்டாங்க. அது ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கேவாக இருந்தாலும். ஏன்னா மக்களோட பார்வையில் அப்படி இருக்கலாமே தவிர இன்றைக்கும் அந்த ஸ்டெர்லைட்டில் வந்து 13 பேர் செத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு அப்போ வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடனே சிஎம் கொடுத்த உத்தரவாக இருக்கலாம். அது வந்து மக்களை அல்டிமேட்லி வந்து மக்கள் அமைதியாக இருக்கணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிறது தான் போலீஸ் வேலையும் அரசாங்கத்தின் வேலையும். அதனால் எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இந்த சிஎம்மாக இருந்தாலும் அந்த சிஎம்மாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்போது தன்னுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியில் வந்துட்டு கெட்ட பேர் வரும்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர எனக்கு அதில் பெரிய வித்தியாசம் தெரியல. ஒரு காவல் நிலைய கண்ட்ரோல் ஏரியாவில் ஒரு கூலிப்படை அதிகமாகுது, வெட்டுக்குத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த காவல் நிலையத்திற்கு உளவுத்துறை சரியாக செயல்படலான்ட்டு எடுத்துக்கலாமா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கூலிப்படை இருக்கிறாங்க. கூலிப்படையை வந்துட்டு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களை இந்த மாதிரி கூண்டாஸ் போடணும், ப்ரிவென்ட் அரெஸ்ட்டு, அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அவனுடைய ஆப்ரேஷன் அவன் வேலை பார்க்குறானா, திருந்திட்டானா, இல்லை மறுபடியும் யாராவது கேங்ஸ்டர்ஸோட இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஐஎஸ் இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணணும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை சரியாக வாட்ச் பண்ணலாமா?
இப்படி அந்த இது வாட்ச் பண்ணணும். அதுக்குரிய போலீஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்த் வேணும். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இப்போ கூலிப்படை அதிகமாக இருக்கிறான், அந்த அளவுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு பண்ணலாம் கிடையாது, அது பண்ணி தான் ஆகணும், வாட்ச் பண்ணணும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸில் எந்த விதமான வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் இல்லை, அவரை பற்றி ஒரு தகவலுமே இல்லை, அவர் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு போலீஸ் வந்துட்டு சைடில் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு தன்னுடைய லைஃப் த்ரெட் இருக்குது, எனக்கு யாரோ கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வந்துட்டு ஒரு பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் எதுவுமே எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க. டிஜிபிடியோ இல்லை வேறு கமிஷனர் அந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கொடுத்துருந்தாருன்னா ஒருவேளை நிச்சயமாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அவர் வந்துட்டு ஐஎஸ் வந்து வாட்ச் பண்ணிருப்பாங்க அவர் மூமெண்ட்ஸை. ஆனால் ஒரு 2 வருஷமாக அவரோ அவங்க ஃபேமிலியோ தனக்கு த்ரெட் இருக்குது, லைஃப் த்ரெட் இருக்குன்னு அவர் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல போலீஸில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இன்டெலிஜென்ஸ் குறைவுங்க, அவரை வாட்ச் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு, அப்படி சொல்ல முடியாது. ஒரு கூலிப்படை யாரோ என்னை தாக்க வரப்ப நான் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி என்னை சாவடிக்க முழுப்படுகிறப்ப நான் அவரை அடிச்சு சாவடிக்க சட்டத்தில் கட்டாயம். இப்போ நீங்கள் என்கவுண்டர்னு சொல்கிறது போலீஸை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான், தன்னை கொல்ல வரவனை கொன்னாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு போலீஸோடைய வெர்ஷன். நம்ம என்கவுண்டர் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் பர்சன் கூட அந்த உரிமை இருக்குது. இப்போ செக்ஷன் வந்து 100ல் ஐபிசி முன்னாடி உள்ள செக்ஷன், அதில் வந்துட்டு தற்காத்து கொள்வதற்காக தன்னை காத்துக்கொள்ள, தன்னுடைய உயிரையும் உடமையும் காத்துக்கொள்வதற்கு ஒருத்தர் வந்துட்டு ஈவன் ப்ரைவேட் பர்சன், நீங்களே ஒருத்தர் உங்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்க போகிறாருன்னு சொன்னால் நீங்களே ஒரு கட்டை எடுத்து அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதே மாதிரி எந்தெந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னால் நம்ம இன்னொருத்தரை வந்து நம்ம கொல்ல முற்படலாம், அது தப்பு கிடையாது. அதே மாதிரி கொள்ளையடிக்க வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்முடைய பொருளுக்கும் ஆபத்து, சேதம் உண்டு பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களையும் நம்ம திருப்பி அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரு கல் எடுத்து நம்மளை அடித்து கொல்ல போகிறான்னு சொன்னால் அவனையும் நம்ம வந்துட்டு அடிக்கலாம், திருப்பி அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண வரான் அப்படின்னு சொன்னால் அவனையும் அட்டாக் பண்ணலாம், அந்த பெண்ணை அட்டாக் பண்ணலாம். அப்புறம் டிராஃபிக்கிங் இப்போ வந்து கடத்திட்டு போவாங்க, அந்த சமயத்தில் கூட நம்ம இருக்கிறத வச்சு அந்த இப்போ என்ன நம்மகிட்ட இருக்குதோ அந்த ஆயுதத்தை வச்சு அவனை தாக்கலாம். இப்போ நீங்கள் போலீஸ் வந்து என்கவுண்டர் ஆக்ஷன் இருக்குது, அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எப்படி அவங்க என்கவுண்டரை இது பண்ணுறாங்க? ப்ரைவேட் பர்சனுக்கு இருக்கும்போது ஒரு போலீஸை வந்துட்டு ஒரு கைதி வந்துட்டு தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொன்னால் அவனை நாங்கள் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவனை நம்ம பிடிக்கலாம். அவன் என்ன அட்டாக் பண்ண வரான்னா நான் திருப்பி அட்டாக் பண்ணலாம். அந்த வேலை தான் போலீஸ் செய்தாங்களே தவிர போலீஸ் கைக்குள்ளே ஒருத்தன் வந்து போலீஸ் தொட்டாலே கைதுன்னு அர்த்தம். போலீஸோட அந்த அவன் போலீஸை மீறி அவன் ஓடுறான்னா, போலீஸோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து அவன் தப்பிச்சு ஓடுறான்னா அவனை பிடிப்பதற்கு நாங்கள் துப்பாக்கியால் கூட சுட்டு அவனை ஒரு மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவன் ஒரு காலில் கூட சுடலாம். அவனை நாங்கள் தப்பிச்சு ஓடாமல் ஒரு மர்டர் குற்றவாளி, ஒரு கொலை குற்றவாளி, ஒரு 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, இல்லை ஒரு மரண தண்டனை குற்றவாளி தப்பிச்சு போகும்போது அவனை நாங்கள் சுட்டு கூட நாங்கள் பிடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த என்கவுண்டர் வந்து காலுக்கு முட்டி கீழே தான் சொல்லணுன்ட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இல்ல எங்க தலையில சொல்றது, வயிற்றுல சொல்றது, நெஞ்சில சொல்றது, இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா, இப்ப எங்களோட போலீஸ் தூத்துக்குடியில வந்துட்டு காலை தான் கட்டி பிடிச்சாரு. அவங்க ஓடாம போய் அப்படியே உளுந்து காலை கட்டி பிடிச்சாரு. அவ தலையில வந்துட்டு அவன் வச்சிருந்த பாம்பை வச்சு தலையில வச்சு அடிச்சு போலீஸை கொண்டான். அப்ப போலீஸ் உயிர் இல்லையா? போலீஸ்க்கு வந்துட்டு மனித உரிமையே கிடையாதா? அப்ப போலீஸை மட்டும் சாகடிக்கலாமா? அவன் வந்து ஒரு போலீஸ் அட்டாக் பண்ண வரான்னு சொன்னா நீங்க வந்துட்டு இப்ப ஒரு பொது அதிகாரி வந்துட்டு இப்ப அட்டாக் பண்ண வரான்னா நம்ம திருப்பி அட்டாக் பண்ணலாம். ஆனா ஒரு போலீஸை வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறான். அதை வந்துட்டு அட்டாக் பண்ணா எங்களுக்கு அந்த சட்டத்துல வந்து இடம் கொடுத்துருக்காங்க, நாங்க மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, லத்தி கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால நாங்கள் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவனை வந்துட்டு நாங்கள் கைது செய்ய முடியும். அந்த பவர்ஸ் எங்களுக்கு இருக்குது, அந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால அவன் எங்களை அட்டாக் பண்ண வந்தால் நாங்கள் அட்டாக் பண்ண தான் செய்வோம். அதனால நாங்கள் காலில் தான் சுடணும்னு கிடையாது, நாங்கள் சுடும்போது எங்கே வேணாலும் தான் படும். இப்போ சமயத்தில் நடந்த என்கவுண்டர் திருவேங்கடத்தை என்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவரை இயற்கை உபாதை ஜெயிலிருந்து இட்டு வரப்ப எந்த ஒரு கைவிலங்கும் போடாமல் இட்டு வந்து இருக்குது. இதில் ஏதோ ஒரு ட்ராமா நடத்தி மாறி தெரியுது. நம்ம இந்த 2 ரூம்ல இந்த ரூம்குள்ள உட்காந்து பேசுற பேச்சே இல்லை. அவர் கைவிலங்கு போட்டாங்களா போடலையாங்கிறது. ஏன்னா ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தர் செத்து போறாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அதாவது இப்போ நம்ம ஈவன் கலெக்டர், சப் கலெக்டர் என்கொயரிஸ் வரும். அதே மாதிரி நீதிபதிக்கும் அந்த அதிகாரம் உண்டு. நீதிபதியும் வந்துட்டு அதை என்கொயரி பண்ணுவாங்க. எப்படி நீங்க வந்துட்டு அவருக்கு தப்பிச்சு போனாரு, எல்லாத்துக்கும் போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர நம்ம 2 பேரும் இங்க பேசினா அங்க என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கல சம்பவம் நடந்தது, அதை பற்றி நம்ம விரிவாக பேச முடியாது.
இல்ல பொதுவா சொல்றேன், இயற்கை உபாதி போறாரு, பின்னாடியே ஒரு அதுதான் போலீஸ் அது யாரோட வேலைன்னா அது நீதிபதியோட வேலை. அதை நம்ம இங்க உட்காந்து பேசி நம்ம அதனால ஒன்றும் ஆக போறதே கிடையாது. அது நம்ம வேலையே கிடையாது. என்கவுண்டருங்கிறது அதை எப்படி அட்டாக் பண்ண வந்தா அவங்க எப்படி ரிட்டாலியேஷன் பண்ணாங்கங்கிறது அது வந்து விசாரிக்க வேண்டியது ஒரு நீதிபதி தான். இப்ப அவன் காவல் சிறையில இருந்து இல்ல அதை நான் பார்க்கலையே, அவங்ககிட்ட ஆம்சம் இருக்காது. நான் அதுல ஐவோ கிடையாது, எனக்கு அது தெரியாது. அவர் எடுத்துட்டு போனாரா, கைவிலங்கு போட்டாங்களா, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. அதை பத்தி நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த போலீஸ் தான் பதில் சொல்லணும். ஏன்னா மர்டர் கேஸ் அக்யூஸ்ட கைவிலங்கு போட்டு அழைச்சிட்டு போறது தான். அப்போ இயற்கை உபாதைக்கு கைவிலங்கு அவுத்து கூட விடலாம். அதனால அந்த என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. அதை பத்தி நான் பதில் சொல்ல முடியாது. இதுதான் இந்த திருவேங்கட கேஸ்ல இப்படிதான் நடந்திருக்கு. நம்மளால எந்த அசூமென்ஸும் பண்ண முடியாது. திருவாங்கடம் வந்துட்டு ஒரு இன்னசென்ட் கிடையாது. ஏற்கனவே 2-3 மர்டர் கேஸ் இருக்குது. ஏற்கனவே அவருக்கு அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர் கேஸ் இருக்குது. நிறைய கேஸில் இன்வால்வ் ஆனவர். அவர் ஒரு கொலை குற்றவாளி. அதுவும் கொலைக்கு முயற்சி பண்ணவர். அவரை போய் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணால் அவரால் கொலை செய்யப்பட்டவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களை பற்றி பேசுறது இல்லை. இன்றைக்கி அவரை விட்டால் உங்களையும் கொலை பண்ணுவார், என்னையும் கொலை பண்ணுவார். பரவாயில்லையா? நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ணால் நம்ம விட்டுட்டு உட்காந்துருப்போமா? அப்போ போலீஸ் வந்து சுடலையேன்னு நம்ம கேட்போம்ல. அதனால தான் இப்போ நமக்கு வந்து நம்மளை வெட்டலை இன்னும் திருவேங்கடம். நம்மளை திருவேங்கடம் வெட்டியிருந்தா ஒருவேளை ஐயோ அவர் சுட்டு கொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யாரையும் அவர் கொல்றாரு. அதுக்கு தான் நீதிமன்றம், நீதிமன்றம் தான் இருக்குது. நான் தான் சொல்றேன், சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்து தானே இப்போ 3வது மர்டர் பண்றாரு. அப்ப ஏன் நம்ம சட்டத்துல வந்துட்டு இடம் இல்லையா? ஒரு உடனே தூக்குல போட்டுருவாங்களா? கோர்ட்ல கொண்டே போடுற உடனே இப்ப நாங்க புலன் விசாரணை பண்ணோடனே அவர் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா? இல்லையே. அவர் வெளியில விடுறாங்க, 3வது கொலையும் பண்றாரு. இப்ப ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணியிருக்காருல, ஏற்கனவே 2 கொலை பண்ணிட்டு போயிருக்காருல. அவர் இன்னும் 10 கொலை பண்ணுவாரு. அவரை விட்டுக்கிட்டே நான் சட்டத்தை வந்து 10 வருஷம் சென்னி நான் வந்து தண்டனை வருதுன்னா இன்னும் ஒரு கொலை பண்ணுவாரு. மனித உரிமை ஆர்வலர் இதுதான் கேட்கறாங்க. மனித உரிமை ஆர்வலர் கேட்டா பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலியும் போய் கேட்கணும். மனித உரிமை ஆர்வலர் கொலையாளிக்கு மட்டும்தான் மனித உரிமை இருக்குதோ? இப்ப கூட தான் ராஜீவ்காந்தி கேஸ்ல எல்லா கட்சியும் சேர்ந்து அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யினாங்க. அதுல கூட தான் 9 போலீஸ் செத்து போனாங்க, பொதுமக்கள் 6 பேர் செத்து போனாங்க. அதை பத்தி யாருமே பேசவே இல்லையே. என்கவுண்டர் பண்ணலான்ட்டு ஒரு சட்டம் சொல்லுதுன்றது. ஆமா, என்கவுண்டர் உங்க பாஷையில அது என்கவுண்டர், எங்க பாஷையில தற்காப்பு. நம்ம போய் உட்காந்து சொல்ல முடியாத. நம்ம புலன் விசாரணை அதிகாரி கிடையாது, நம்ம புலன் விசாரணை அதிகாரி இல்லையே. நம்ம கேமரா வச்சுக்கிட்டு நம்ம புலன் விசாரணை உட்காந்து பண்ண முடியுமா? அது நீதிபதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அவங்க தானே முடிவு பண்ணும். மேஜிஸ்ட்ரேட் இது பண்றப்ப இது கரெக்டா தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு பெரும்பாலும் சொல்லுவாங்களா, இல்ல இது கொலைதான்ட்டு இருக்கிறப்ப போலீஸ் மேலேயே அது திரும்பறதுக்கு வழி இருக்கு இல்லாம அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் தான் முடிவு பண்ணுவார்? இல்ல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹைதராபாத்ல ஒரு டென்டல் டாக்டரை கொலை பண்ணி இது ரேப் பண்ணிட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து இது பண்ணி என்கவுண்டர் பண்ணப்ப அந்த போலீஸை நீங்க சொன்ன மாதிரி பாராட்டினாங்க, இதெல்லாம் பண்ண. ஆனா மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் ரிப்போர்ட் பண்றப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, இது வந்து என்கவுண்டர் இல்ல, ஃபேக் என்கவுண்டர். ஆமா, அதனால ஒரு 10 பேர் இப்ப சிறையில இருக்கிறாங்க. இருக்கட்டும். இப்படியும் நடக்கிறது ஒரு வழி இருக்கு. இல்ல, அதுக்கு தான் சொல்லிட்டேன். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதே மாதிரி நீதிபதி விசாரிக்கும் பொழுது உண்மை தெரிஞ்ச பிறகு ஈவன் போலீஸா இருந்தாலும் அவங்கள குற்றவாளி ஆக்குறாங்கல்ல. அதனால நம்ம இதை பத்தி ரொம்ப டீப்பா போனோம்னா அப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம வேலை கிடையாது, அது அவங்க வேலை, அவங்க பார்த்துப்பாங்க. ஏன் இப்போ வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு 2 பிள்ளைங்களை கொண்டவனை வந்துட்டு இப்போ கமிஷனர் அவங்க சைலேந்திர பாபாய் அங்கே இருக்கும்போது அவங்க 2 பேரையும் போட்டாங்களே, இப்போ ஃபேக் என்கவுண்டரா? இல்லையே, மக்கள் கொண்டாடிட்டாங்கல்ல. நம்ம தமிழக போலீஸ் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எங்காச்சும் ஒரு இன்சிடென்ட் தவறாக நடந்துச்சுன்னு சொன்னால் அதையே நம்ம சொல்ல முடியாது. நிறைய இன்சிடென்ட் இப்போ நிறைய வந்துட்டு என்கவுண்டர் போட்டிருக்கிறோம். நம்ம தமிழகத்தில் நிறைய என்கவுண்டர் நடந்திருக்கும். எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளதுரை இப்போ சமயத்தில் தான் ரிட்டையர் ஆன அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பண்ண என்ன தப்பு? ஏன்னா அவர் என்கவுண்டர் பார்த்து ஒரு கைதி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறந்துட்டாருன்ட்டு. அப்படின்னா இதை மாதிரி செஞ்சா என்கவுண்டருக்கு எடுக்கிற ஆக்ஷன் கூட கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. அப்படி கிடையாது, சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சார்ஜ் ஷீட் போட்டோன்னே நீங்க குற்றவாளி கிடையாது. இப்போ அவருக்கு வந்து சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர சஸ்பென்ஷன் தான். அவர் வந்துட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் உடனே டிஸ்மிஸ் பண்ணல. அவர் வந்து நீங்க இந்த குற்றம் நடந்திருக்குது, இந்த குற்றம் வந்துட்டு ஒரு வீரப்பனே அவரை இது பண்றது அவரும் ஒரு காரணம். என்கவுண்டர்ல அவருக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல
இப்போ நீங்க பொதுவா பொதுமக்களா இருந்து பேசுறீங்க, அந்த கண்ணம். நான் போலீஸா இருந்து பேசுறேன். அவரு அதுல வந்து என்கவுண்டர் பண்ணி பெரிய வீரப்பனை வந்துட்டு அவர் வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கு ஒரு காரணமான அதிகாரியா இருந்தாரு. ஆனா இந்த கேஸ்ல அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு தவறு நடந்துருச்சு. அவர் பொறுப்பாகும் பொழுது அதுக்கு கேள்வி கேட்க தான் இந்த சஸ்பென்ஷன், இந்த சார்ஜஸ் கொடுப்பாங்க. அது விசாரணை பண்ணி முடிவு பண்ணும்போது நாட்புருடு போடுவாங்க, சில சமயம் இல்ல புருடு போடுவாங்க. அப்ப நாட்புருடு போட்டா அவர் மேல குற்றம் இல்ல. இதே மாதிரி போட்டா போலீஸ் பயப்பட மாட்டாங்க. என்கவுண்டர் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லவே முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. இப்ப நாங்க கூட டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு தவறு நடக்கும்போது எங்க அதிகாரிகள் எங்களை மெமோ கொடுக்குறாங்க. மெமோ கொடுத்து எங்களை கேள்வி கேட்கும்போது நான் சரியா பண்ணியிருக்கேனா இல்லையான்னு நான் தான் குற்றவாளியா இருந்து அவங்களுக்கு சொல்லணும். நான் வந்து இந்த குற்றத்தை பண்ணல, நீங்க சொல்ற குற்றத்தை நான் பண்ணலன்னு நான் தான் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். நான் தான் ரிப்ளை கொடுக்கணும். அப்ப நான் குற்றம் பண்ணலைன்னா அதிகாரி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னா அவங்க என்ன வந்து எக்ஸானரேட் பண்ணிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. சரி, இப்போ வந்து சென்னை கமிஷனர் இருக்க அருண் வந்து அவர் சொல்றாரு ரவுடி பாஷையிலேயே நாங்களும் பேசுவோம். அப்படின்னா போலீஸுங்களும் பட்டாக்கத்தி அருவாளெல்லாம் தூக்க போறாங்களா லத்திக்கு பதிலா? அவர் சொல்றது அப்படிதான். வேற எதுக்கு துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்காங்க? இப்ப எதுக்கு லத்தி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு? அதெல்லாம் பிரயோகப்படுத்ததான். அது பிரயோகப்படுத்ததான். அவர் கத்தி எடுத்து இப்ப நாங்க வெட்டுறாருன்னா நாங்க துப்பாக்கி பாஷையில நாங்க ரவுடி பாஷையிலன்னா அவர் கத்தி எடுத்தாருன்னா நாங்க துப்பாக்கி எடுத்து சுடுவோம். அதான் ரவுடி பாஷை. இவர் ரவுடினா உடனே ரவுடி விட்டுட்டு போலீஸ் நீ வந்துட்டு என்னை வெட்டுப்பா நான் துப்பாக்கி வச்சுட்டு பேசாம உட்காந்துருப்பேன்ருப்போமா? இல்லை, எதுக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க போலீஸ் எங்களுக்கு? எதுக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க? ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணி பொதுமக்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க தானே எங்களை வச்சிருக்கிறாங்க சம்பளம் கொடுத்து, மக்களோட வரி பணத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்கவுண்டர் நிறைய என்கவுண்டர் நடந்துட்டா சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ரிஹாபிலிட்டேஷன் பண்ணணும். திருடனா பார்த்து திருந்தலைன்னா திருட்ட ஒழிக்க முடியாது. அது ஒரு வழி தான். அதே சமயத்தில் திரும்ப திரும்ப அவன் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தானா அவனை வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். கோர்ட்டில் அவனை ப்ரொடியூஸ் பண்ணி அவனை தண்டனை வாங்கி கொடுக்கணும். இத்தனை வழிகள் இருக்குது. நீதிமன்ற தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவன் எங்களை வந்துட்டு திரும்ப 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 ஒரு கொலை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அவன் வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு அவனை எலிமினேட் பண்ணணும்னு போலீஸ் வந்துட்டு நினைக்கலாம். மனிதாபிமானத்தோட மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செய்யலாம். இப்போ வந்து ரவுடி கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அப்பனா இதுக்கு என்கவுண்டர் ஒன்று தான் ஒரு தீர்வா அமையுமா? இல்ல, எப்பயுமே ரவுடி இருக்கிறான், எப்பயும் போலீஸ் இருக்குது, எப்பயும் அரசாங்கம் இருக்குது. அதனால என்கவுண்டர் மட்டும் நீங்க திரும்ப திரும்ப அதை கேட்டாலும் திரும்ப திரும்ப ஒரு பதில் தான் நான் சொல்ல முடியும். கொலை தண்டனை அடைஞ்சவனதான். இப்படி ஒரு டாக் வரப்பதான் ரவுடி கலாச்சாரம் நீங்க ஏன் வந்துட்டு என்கவுண்டர் பத்தி பேசுறீங்க? போலீஸை பத்தி ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி பேசவே மாட்டீங்களா? ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு இப்ப 11 குற்றவாளி, ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு ஒரு தேசிய தலைவரை கொண்டதை பத்தி பேசவே மாட்டீங்களா? அந்த குற்றவாளிக்கே இப்ப நீங்க சப்ப கட்டுறீங்களே, என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது. குற்றவாளி திருவாங்கடம், ஏன் கொண்டா போலீஸ் திருவாங்கடம், இந்த சப்ஜெக்டே போகுது. அப்ப ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தரை வந்து சதையை வெட்டி கொண்டானே, அதுக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாதா? அப்ப அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை? அவனுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்குது, ஒரு தேசிய தலைவர், அவனை கொண்டாந்து அந்த கேள்வி கேட்கலையே. நீங்க திருவேங்கடத்தை பத்தியே கேட்குறீங்களே, என்ன அர்த்தம்? மேம் அதுல வந்து அவங்க அதுல என்ன திருவேங்கடம் உயிர் தான், நம்ம ஆம்ஸ்ட்ராங்கும் உயிர் தாங்க. அப்ப ஏன் அப்ப ஆம்ஸ்ட்ராங்கும் கொண்டவன திருவேங்கடம் அக்யூஸ்ட் போலீஸ் வந்துட்டு டிஃபென்ஸுக்காக கொண்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்குது? அதை திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இல்ல என்ன ஒரு 4 மர்டர் பண்ணவனுக்காக இவ்வளவு சப்ப கட்டுறீங்க? அப்ப வந்துட்டு அவன் அங்க செத்து கிடக்குறான ஒரு தேசிய தலைவர், அவனை பத்தி பேசலையே, சப்ஜெக்டே வரலையே. இல்ல தேசிய இப்ப அவன் ஆம்ஸ்ட்ராங்க கொன்னதுனால தானே வந்துட்டு அவன் நம்ம வந்துட்டு கஸ்டடி எடுக்கிறோம், ஓடுறான், கொல்றோம். நீங்க இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நிக்கிறீங்களே, ஏன் ஆம்ஸ்ட்ராங் என்னாச்சு? சரி, அந்த சிசிடிவி ஆம்ஸ்ட்ராங் மனுஷனே இல்லையா? இல்ல ரைட். இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நீதிமன்றத்துல சப்மிட் பண்றது இது வந்து பொது வெளியில்லாமா ஒரு காவல் நிலையம் பொதுல யாரு வெளியிட்டான்னு எனக்கு தெரியாது. அது நம்ம போலீஸ் தான் கேட்கணும். எனக்கு அதை பத்தி அதுக்கு கமிஷனர் இருக்கிறாங்க, அதுக்கு கமிஷனர் இருக்கிறாங்க, அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவ எந்த காரணத்துக்காக வெளியிட்டாங்க? பொதுமக்களுக்கு ஒருவேளை தெரியணும், பெரிய கலவரம் போராட்டம் வந்து மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா மக்கள் வந்துட்டு யாரு ஒன்றும் புரியாத ஏதாச்சும் அவங்க கட்சிக்காரங்க பொதுமக்களுக்கு ஏதாச்சும் குந்தகம் விளைச்சிருவாங்க, பொது சொத்துக்கு ஏதாச்சும் பஸ் அடிச்சு உடைப்பாங்க, அதை செய்வாங்க. அதனால இந்த போராட்டக்காரர்கள் ஒருவேளை கண்ட்ரோல் பண்றதுக்கு வித் தி பர்மிஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட்டும் இல்ல பெரிய அவங்க கமிஷனர் பர்மிஷனோட கூட வெளியே விடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பல வருடங்கள போலீஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்டே ரிலீஸ் ஆகிடும். ஒரு கேஸை மூடி மறைக்கிறதுக்கு முக்கியமான குற்றவாளியா இருந்தா என்கவுண்டர் போட்டு தள்ளிடலாமா? அப்படி ஏதாவது நடக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எந்த மனிதாபிமானம் அற்றவங்களும் போய் ஒரு கேஸை மூடி மறைக்க போய் என்கவுண்டர் போடுற மாதிரி போலீஸ்க்கு நாம என்ன எதிரியா? நாங்க தானே இல்ல என்கவுண்டர் போலீஸ் தான் போடுறோம். ஆளுங்கட்சியில இருந்து
ஆளுங்கட்சி வந்து சில இந்த அழுத்தம் கொடுக்கறது அப்படின்னு வச்சிருந்தா ஆளுங்கட்சிலாம் சொல்லி எல்லாம் எந்த மனிதாபிமானாட்ட அதிகாரி செய்யவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் மேல சஃபிஷியன்ட் வந்துட்டு கேசஸ் இருக்கணும், அவன் நிறைய கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கணும். ஏன்னா போலீஸ் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்ப நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி, கமிஷன் என்கொயரி, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்கொயரிலாம் வரும்பொழுது நாளைக்கு வந்துட்டு போலீஸ் நீ எனக்கு என்ன எதிரியா திருவாங்கடா, நான் உடனே சுட்டுறேன், நான் அவனுக்காக போய் நிக்கிறேன்ட்டு எவனையோ சுடுறான். போலீஸ் நடுவுல புலன் விசாரணைக்கு போறாங்க, அவங்க தப்பிச்சு உடம்பு சுடுறாங்க. போலீஸ்க்கு என் திருவாங்கட எதிரி கிடையாது. அவன் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங்க்கு தான் அவன் எதிரியே தவிர எங்களுக்கு அவன் எதிரி கிடையாது. அதனால எவனுக்காக போய் நாங்க போய் மனிதாபிமானம் மற்ற முறையில உடனே சிஎம் சொல்லிட்டாரு இவனெல்லாம் சுட்டு தள்ளிடணும்னு அந்த வேலை பண்ணவே மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எப்பயுமே இல்ல அந்த அதிகாரியை பொறுத்து இருக்குது. நான் பண்ண மாட்டேன். ஓ, அதிகாரி பொறுத்து தான் இது. அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்க, அவன் எப்படி சூழ்நிலையில இருக்கா, என்ன கேசஸ் இருக்கு, யாரையும் தன்னை தான் காத்துக்கொள்ளுவாங்களே தவிர யாருக்காகவும் போய் அவங்க ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. இதுதான் இப்படி இதுன்ட்டு. ஆமா, அதாவது பொதுமக்கள் தன்னை காத்துக்கொள்ளத்துக்களும் எந்த அவன் நம்மளை கொல்ல வந்தா நம்மளை கொல்லலாம், சட்டப்படி அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, போலீஸ்க்கு இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் வந்துட்டு ஒருத்தனை கொல்றாங்க. சட்டம் இல்லாத கொல்லவே முடியாது. மேம், தெரியாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஜெம் டிவி மூலமாக எங்கள் நேயருக்கு தெரிய வச்சுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி சார். நன்றி. வணக்கம்.